ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன் பாருங்கள். ஒரு பேக்கெட் 200 கிராம் பன்னீரில் 100 கிராம் எடுத்திருக்கேன். பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு அரைக்கிறத ஃபஸ்ட்டு அரைச்சிருவோம். மீடியம் தக்காளி 2 தக்காளி அக்கா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுருவோம். ஒரு 6 7 முந்திரி, இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். இப்போ தக்காளி முந்திரியை அரைச்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வடை சட்டி அக்கா அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு, இப்போ ஆயில் காஞ்ச உடனே ஒரு 6 7 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போது மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், அப்புறமா இது கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சது, கரம் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சதெல்லாம், அதுக்கு ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், சால்ட்டு இந்த டீஸ்பூனில் 3/4 அளவு போட்டிருக்கிறேன் அக்கா. அவ்வளோதான். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அந்த முந்திரியும் தக்காளியும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடும். இப்போ கொஞ்சம் மிக்சியை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சி அலசி ஒரு 1/2 கிளாஸ் போல் ஊற்றுவோம். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். தக்காளி அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு கூட வைக்கலாம். இப்போ நல்லா அது கொதித்து அந்த மசாலா வெந்துட்டு இருக்கும்போது இப்போ 1 ஸ்பூனு, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பட்டர் போட்டுக்கலாம். அக்கா இப்போ தான் பட்டர் போடுவேன். இப்போ நம்ம போட்ட பட்டரு ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ தான் அக்கா அந்த பன்னீர் 100 கிராம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடும். அதை போட்டு ஒரு 5 மினிட் இருக்கலாம். 3 மினிட் 5 மினிட் தான் இருக்கணும். அந்த மசாலா மட்டும் அதில் செட் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. பன்னீர் போட்டுட்டு அவ்வளோதான், கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டும். பன்னீர் பட்டர் கிரேவி ரெடி. இப்போ கொஞ்சமாக புதினாவோ கொத்தமல்லியோ எது வேணால் தூவிக்கலாம். அக்கா கிட்ட புதினா தான் இருந்தது. இந்த வாசனை ரொம்ப சூப்பராக, நான்வெஜ் வாசனைக்கு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் மாதிரி இருக்கும், சூப்பராக. அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அக்கா டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.